ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் மனசில் ஒரு திங்கிங் இருக்குது. என்னென்னா, நம்மளே கடவுள்கிட்ட சலிச்சுக்கிற ஒரு விஷயம். அப்படி என்னப்பா நாங்கள் கேட்டுட்டோம்? ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், தேவையான அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணம். இதுதானே உங்கள்கிட்ட கேட்குறேன், வேறு என்ன கேட்குறேன்? இது கூடவா அந்த தெய்வத்துக்கு பொறுக்கல, இது கூடவா அந்த தெய்வத்துக்கு நம்ம நியாயமாக கேட்குறேங்கிறது புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட சலிச்சுக்கிற விஷயம் நிறையா இருக்குங்க. ஒன்றுமே எனக்கு பிரச்சனை இல்லை, இது மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம மனசை நொந்து கேட்குற விஷயங்களாகட்டும், இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யாத தப்புக்கு நம்ம மேலே ஒரு பழி விழுகிறதாகட்டும், இல்லை மனசு நொந்து என்னடா இது வாழ்க்கை, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன பட்டகாலிலே படும் கெட்ட கொடியே கெடுன்ற மாதிரி அட்டி மேலே அட்டி லைனாக விழும். அது வந்து காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு கெட்ட நேரமாக இருந்தாலோ, இல்லை டைம் சரியில்லைனாலோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்கனாலேயோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற கண் திருஷ்டினாலேயோ, ஏதாவது ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க. இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ரீசண்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் நானே ஃபேஸ் பண்ணப்போ எனக்கு அந்த மெத்தட் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. பரவாயில்ல, அதை செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சப்போ எனக்கு கை மேல் பலன் கிடச்சிது. எப்போவுமே நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் எல்லாமே நடக்கும். எப்படி நடக்கும்னா, நம்மளோட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லா விஷயமும் நடக்குங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை பிடிச்சிக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது. நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க. நவமூலிகையாகம்னா என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்துட்டுருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியலன்னா இந்த வீடியோலேயே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? அதே போல் பஞ்சமி எப்போன்னா 15ஆம் தேதி வருது. 14ஆம் தேதியோட லாஸ்ட் டேட். இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும், சரிங்களா? அதாவது திங்கட்கிழமையோட பெயர்கள் கொடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இப்படி தான் பெயர்கள் கொடுக்கணும், இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க. கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க. கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த ப்ரொசீஜர் எப்படி முறையாக செய்யணும், இதை செஞ்சால் என்ன மாதிரி நன்மைகள் இருக்குது, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை தான். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இது செஞ்சு பார்த்தப்போ இதோட அருமை என்னங்கிறது தெரிஞ்சது. இவ்வளோ பவர் இருக்கான்னு நான் கேட்ட விஷயங்கள் அப்படி, அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசுகிறேன். எனக்குள்ளேருந்து எங்கள் பையனுக்கு வெளிநாடு போகிறதுக்காக நவமூலிகைக்கு 2 வாட்டி பேர் கொடுத்துருந்தேன். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி இது மதுரையில் போட்டிருக்காங்க சார். போட்டிருக்காங்க ராஜியக்கா, நல்ல மதுரையாக செலக்ட் ஆகிடணும்னு வேண்டிடுங்க ராஜியக்கா. இந்த ராஜியக்கா கொடான கோடி நன்றி. இந்த வராயி அம்மாவுக்கும் உங்களுக்கு கொடான கோடி நன்றி. எனக்கு வராயி அம்மாவையும் உங்களையும் நான் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் ராஜியக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜியக்கா. நன்றி சகோதரி, எனக்குமே சந்தோஷமாக இருக்குது. நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 1-2 பஞ்சமிலேயே இவங்க செஞ்சு காமிக்கிற அந்த மேஜிக் அடுத்த பஞ்சமி வரதுக்குள்ளேயே டக்கு டக்கு டக்குன்னு நடத்தி காமிச்சிடுறாங்க. அதனால தான் தொடர்ந்து பல பேரும் இன்னுமே இந்த 5 வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். அதே போல் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட பிரத்யங்கரா தேவி. இந்த பிரத்யங்கரா தேவி அன்னையை பற்றி சொல்லணுன்னா, நான் ஏற்கனவே என்னோடய பழைய பதிவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க லைஃப்பில் ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருந்த ஒரு தருணம்னு சொல்லலாம். அதாவது அவங்க வாழ்க்கை வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த பிரத்யங்கரா தேவி முன்னாடி போய் நின்று அழுது வேண்டிட்டாங்க. நானும் அந்த டைமில் அவங்க கூட போயிருந்தேன். அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கோவிலில் இருந்த அந்த பூசாரி பார்த்திங்கன்னா ஓடி வந்து, அம்மா தயவு செஞ்சு இந்த தெய்வத்தை முன்னாடி அழுகாதம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்தா. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அழுகாதம்மா, இந்த சாமி முன்னாடி அழுகக்கூடாது. ஏன்னா இந்த சாமிக்கு மற்றவங்களோட கண்ணீரை பொறுத்துக்கிற அளவுக்கு அந்த பொறுமை இல்லை. அவங்களோட கண்ணீரை பார்த்துருச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அவங்கள என்ன செய்யுதுன்னு கேட்டோம். வேணாம்மா அழுகாத, உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் அவள் காலடியில் வச்சுட்டு போயிரு, கண்ணீர் மட்டும் இந்த சாமி முன்னாடி விட்டுறாத, தாங்காது இந்த சாமி, அதை பொறுத்துக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது நம்மளோட தாயாக இருந்தாலுமே நம்ம அழுகும் போது நம்ம புள்ள அழுகுதேன்னு தாங்க மாட்டாங்க. அந்த ஒரு தாய் மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவள் தான் பிரத்யங்கரா தேவி அன்னை. இந்த பிரத்யங்கரா தேவி அன்னைக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் நீங்கள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கீங்க, கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டம்மா, ட்ரை பண்ணி நொந்து போயிட்டேன் அப்படிங்கும்போது அவகிட்ட இதை செஞ்சு கொடுன்னு கேட்காதீங்க. நீ எனக்கு செஞ்சு கொடுத்தே அவனும் பிடிவாதமாக நில்லுங்க. அவங்களுக்கு தேவை நம்பிக்கை. நம்மளோட வராகி அன்னை ஆகட்டும், பிரத்யங்கரா தேவி ஆகட்டும், எல்லாரும் ஒரே வழியில் வந்தவங்க தான். ஸோ இவங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே எந்த விஷயமா இருந்தாலும் சரியாகும்.
நான் இப்போ பிக்சரில் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரோம் ஷம் பிரத்யங்கிரே ஹும்பட் ஸ்வாஹா ஓம் அபராஜிதாய வித்மஹே பிரத்யங்கராய தீமஹி தன்னோ உக்ர பிரஜோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 முறை சொன்னாலே போதும். சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒரு நாளைக்கு 11 முறை, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க. எப்படி சொல்லணுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, இல்லை ஏதாவது பர்டிகுலராக ஒரு விஷயம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது, அது எனக்கு சரியான போதும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அப்படி நினச்சி நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து நிம்மதியே இல்லாமல் தொடர்ந்து தோல்விகளே பார்த்துட்ருக்கீங்க, எப்படா நிம்மதி கிடைக்கும், எப்படா நம்மளும் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு 3 வரமிளகாய் இருந்தால் போதும். இது திருஷ்டி எடுக்கிற மாதிரியான்னு கேட்காதீங்க. இது திருஷ்டி எடுக்கிற மாதிரி கிடையாது. நம்மளோட விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான தடைகளை உடைச்செறியக்கூடிய ஒரு மெத்தடுன்னு இதை சொல்லலாம். அதனால் ஒரு 3 வரமிளகா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உடையாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 3 வரமிளகா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வரமிளகாயை எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணுன்னா, உங்கள் 2 கையிலையும் இந்த வரமிளகாயை வச்சுக்கோங்க. சரிங்களா? இது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, இந்த வரமிளகாயை எடுத்துகிட்டு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ, ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்த விஷயத்தை நீங்கள் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 3 வரமிளகாய் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் 2 கையிலையும் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் இது. கொஞ்சம் இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனா என்னென்னா, ஒரு 7 நாள், 9 நாள், 21 நாள், 11 நாள், இப்படி தொடர்ந்து ஒரு 48 நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். இப்படி கண்டினியூ பண்ணி நீங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்போ இந்த வரமிளகாயை கையில் வச்சு வேண்டியாச்சா, அடுத்து இதை என்ன பண்ணணும்னா, உங்கள் உச்சந்தலையில் இந்த வரமிளகாயை வலது கையால் மூடி தலை மேலே இப்படி வச்சுக்கோங்க. வலது கையில் வச்சு அந்த கையை மூடி தலை மேலே வைக்கணுங்க உச்சந்தலையில். இது ஏன் வந்து இப்படி செய்கிறோன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வருதுன்னா, அது வரும்போது எந்த வழியாக வரும்னா, நம்மளோட பாதத்தின் வழியாக வரும்னு சொல்லுவாங்க. நம்மளோட கால் வழியாக தான் எல்லா பிரச்சனைகளும் நம்ம உடம்புக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பாதம் வழியாக அது போகிற பிரச்சனை என்ன ஆகும், நம்ம உடலில் ஊடுருவி தலைக்கு போய் நிற்கும். அந்த தலைங்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி, நம்ம பிரச்சனை அந்த மாதிரி போய்டுன்னு சொல்லுவாங்கள்ல. இது பிரச்சனை ஊடுருவி ஃபுல்லாக அப்ளை ஆகிற இடம் என்னன்னா, நம்ம தலையில் போய் ஃபுல்லாக எல்லாம் அப்ளை ஆகி நின்றுடும். ஸோ அந்த தலையிலேருந்து நம்ம பிரச்சனையை நம்ம இறக்கணும். நம்ம தலையிலேருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம இறக்குறதுக்கு இந்த முறை சரியாக இருக்கும். இப்படி வரமிளகாயை உங்கள் தலையில் கொண்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த மந்திரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மாவோட மந்திரம் சொன்னேன்னு, அந்த மந்திரத்தை ஒரு 11 முறை கையை இப்படி தலை மேலே வச்சுட்டே சொல்லுங்கள். 11 முறை சொல்லணும். தலை மேலே வச்சுட்டு தான் சொல்லணும். அப்படியே சொல்லி முடிச்சுட்டு அந்த உச்சந்தலையிலேருந்து அப்படியே உள்ளங்காலுக்கு, உங்கள் காலுக்கு அப்படியே இறக்குங்க. சும்மா ஒரே ஒரு வாட்டி இறக்குனா போதும். 11 முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த கையால் அப்படியே நீங்கள் மேலே இருந்து கீழே அப்படியே காலுக்கிட்ட கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதை டெய்லியும் நைட்டு நீங்கள் செய்யணும். சரிங்களா? ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யணும். இந்த முறையை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 5 நாள் செய்யலான்ட்டு இருக்கேன், ஒரு 7 நாள் செய்யலான்ட்டு இருக்கேன்னா, கண்டிப்பாக அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமும் இருக்கக்கூடாது. இது 2ம் இல்லைன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சாட்டர்டே அன்னைக்கு தொடங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது பல விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு நாள். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். அமாவாசையில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். இந்த நாளெல்லாம் வந்துட்டு இந்த முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே செய்யுங்க. மனசு நொந்து போய் கஷ்டம் எப்படா சரியாகும், ஒரு வழி கிடைச்சிடாதான்னு தவிச்சு போய் நிற்கிறவங்களுக்கு இந்த முறை அப்படியே வந்து கை கொடுக்குங்க. நிச்சயம் நீங்கள் எல்லாரும் கேட்குறது நடக்கும். உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் அது இருக்குது. உங்களோட நம்பிக்கையே நீங்கள் விட்டுறீங்கன்னு தெரியல. நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விடாதீங்க. ஸ்ட்ராங்காக தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, உங்களையும் மீறின நம்பிக்கையை அவங்க மேலே வைங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? அந்த நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த வரமிளகாயை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வரமிளகாயை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கவர்லையோ இல்லை துணியிலையோ போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பீங்க, ஒரு 5 நாள் 7 நாள் எத்தனை நாளைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அத்தனை நாள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒன்றா இந்த வரமிளகாய் எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு இறச்சிருங்க.
மண்ணடுப்பு தான் இருக்குன்னா அந்த மண்ணடுப்பில் போட்டு எரிச்சிடலாம். இல்லைன்னா சாம்பிராணி காமிப்பீங்க தெரியுங்களா, அந்த சாம்பிராணி தணலில் கூட இந்த வரமிளகாயை போட்டு அப்படியே எரிச்சிருங்க. இப்படி இதை டெய்லி செஞ்சுட்டு ஒட்டு மொத்தமாக இதை எரிக்கிறதன் மூலமாக நமக்கு தெரியாமல் இருக்கிற நம்ம உடலில் இருக்க தீய சக்தி ஆகட்டும், நம்ம மனசில் இருக்க தீய எண்ணங்கள் ஆகட்டும், இதை செய்யும் போது இது எல்லாமே வெளியே போகுங்க. தடைகள் எல்லாமே வெளியே போகும், மனசு சுத்தமாகும், மனசில் இருக்க பாரம் இறங்கும், பல வகையிலும் இது சொல்யூஷன் கொடுக்கும். அதனால் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.